11ஆம் வசனம். ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூரதேசத்தில் இருந்தும் வரவழைத்தவனாய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். சொன்னேன், நிறைவேற்றுவேன், செய்து முடிப்பேன். ஆண்டவர் சொல்வதை நிறைவேற்றுகிறவர், நிறைவேற்றுவதை செய்து முடிக்கிற தேவன் அவர். சொன்னதை அனைவர் செய்யாமல் போகலாம், சொன்னதை அனைவர் மறந்து போகலாம், சொன்ன சொல்லை அனைவர் செய்ய முடியாதபடி மாறி போகலாம். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். உங்களுக்கு என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுவார். உங்களுக்கு சொன்னபடியே அதை செய்து முடிப்பார். தேவ ஜனமே, அவரை ஏற்றுக்கொண்ட, அவரை தன் வாழ்க்கையில் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, அதை செய்து முடிப்பேன். எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அதன் அர்த்தம் பிசாசுக்கு விளங்கவில்லை. அவ்வளவுதான் ஒரு சாப்பிடாது முடியும் போது யோசிச்சாங்க. ஆனால் மனுஷன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிக்கத்தக்கதாக தான் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அங்க இருக்கிற அந்த பூசவர்கள் யோசித்தார்கள், அவருடைய கதை முடிஞ்சிச்சு, மறிக்கிற லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துச்சு, நம்ம முடிக்க போகிறார் என்று சொல்லி அந்த முடிவில் தான் ஆரம்பம். உங்கள் வாழ்க்கையில் ஐயோ முடிஞ்சிச்சே, இனி என்ன இருக்கு, இனிதான் ஆரம்பம். காரணம் என்ன? அவர் சொன்னதை செய்கிறவராக, இரண்டாவது திட்டம் பண்ணினதை செய்து முடிக்கிறவராக, நிறைவேற்றுகிறவராக, செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு என்ன சொன்னாலும் அதை முடித்து கொடுப்பார். இங்கே இந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லப்படுகிறது சொன்னால், மறுபடியும் வாசிப்போம். ஒரு ஆஞ்சிகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்துக்கு வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதுக்கு ஒரு தூர தேசத்தின் மனிதனை கொண்டு ஒரு காரியத்தை தன் ஜனங்களுக்கு செய்ய விரும்புகிறார். நீங்க படிச்சு பார்க்கும் போது தேவ ஜனங்கள் தேவனை விட்டு சோரம் போகிறார்கள், தேவனை விட்டு பின்மாறி விடுகிறார்கள், தேவனை விட்டு தூரம் போகிறார்கள். ஆனால் தேவனோ அவளை விட்டுவிட மனம் கிடையாது, அவனை மறந்துவிட அவர் மனம் கிடையாது, வெறுத்து விடுகிற தன்மை உள்ளவர் கிடையாது. நீங்க உலகத்துல வெறுப்பு மறப்பு இதெல்லாம் பார்த்ததுனால நம்ம கூட தேவனை யோசிக்கும் போது அப்படிதான் யோசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய தீர்மானம் உலகத்தின் மக்களை கைவிட அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை நடுவழியை விட்டுவிட அல்ல. அவளே விட்டுவிட்டு போனார்கள் தவிர தேவன் ஒருவரையும் விடல. அவளே என்ன பண்ணாங்க? முறுமுறுப்பினாலும் தேவனத்தின் கோபத்தினாலும் பரிசைமால் அவளை ஆட்டுமண்டை விட்டு போனாங்க. ஆனால் மோசையோடு இருந்த தேவன் யோசுவாவோடு சொன்னார், நான் உன்னுடன் இருப்பேன், அதுக்கு உலகத்திற்கு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். மோசையோடு இருந்தார், அதுக்கு பின் வழிநடத்தின யோசுவாவோடு கூட. அப்படியானால் தேவனை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் யாரையும் விட்டு விட விரும்புவது கிடையாது. இங்கே தன் ஜனங்களை மீட்கும்படியாக ஒரு மனிதன் எங்கிருந்து கொண்டு வருகிறார்? கிழக்கிலிருந்து என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறேன். அதை சொன்னேன். யாருக்கு சொன்னார்? தேவ ஜனங்களுக்கு சொன்னேன், நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், செய்து முடியும். ஒரு திட்டத்தோட ஆட்சிருக்கிறார். உங்களை ஏதோ ஒரு எதர்ச்சியா அனுப்புனதுக்கு ஒரு பிளானோட, ஒரு நோக்கத்தோட தான் கர்த்தர் நினைச்சிருக்கு. நீங்க உலகத்தின் பார்வைக்கு ரொம்ப அற்பமா இருக்கலாம், உலகத்தின் பார்வைக்கு ரொம்ப அசட்டையா இருக்கலாம், உலகத்தின் பார்வைக்கு நீங்க ஏழ்மையா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை குறித்து, என்னை குறித்து ஒரு திட்டத்தோடு அழைத்திருக்கிறார். அதை திட்டம் பண்ணினேன், அதை என்ன செய்வனாலே செய்து முடிப்பேன் என்று சொல்கிறார். இதை யாரை கொண்டு சொல்கிறாரா? ஒரு மனிதனை கொண்டு. அந்த மனிதன் யார் என்று சொன்னால் 45:1 வாசிக்க. கர்த்தராகிய நான்
அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக கோரேஸ் என்கிற ராஜாவின் மூலமாக தன் ஜனங்கள் வாழ்க்கையிலே சொன்னதை செய்யும்படியாக ஒரு திட்டமிடுகிறார். காரணம் என்ன? இவர்கள் யாவரும் இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க? தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக, தேவனை சோதித்த நிமித்தமாக அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஜனங்களை அடிமை இருக்க விரும்பவில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதித்த தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறபடியினாலே அடிமையாய் இருக்கிற அந்த தேசத்தில் இருக்கிற அந்த கோரேஸ் என்கிற ராஜாவை என்ன செய்கிறார்? தேவன் கர்த்தராகி நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்கிற இவர் யாரு கிடையாது? யூதர் கிடையாது. இவர் யாரு கிடையாது? யூதர் கிடையாது. 28 வாசி 44 28. கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி அவனின் மெய்ப்பன். யாருக்கு? அவனின் மெய்ப்பன். நமக்கு யாருக்கு மெய்ப்பர்? கர்த்தரின் மெய்ப்பர். ஆனால் தேவன் சொல்லுகிறார் கோரேசை குறித்து அவன் யார்? அவன் மெய்ப்பன். காரணம் என்ன? இஸ்ரவேலர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல திரிய ஆரம்பித்து விட்டார்கள். அழைத்தவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட மக்கள் திரிகிறார்கள். காரணம் என்ன? மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல திரிகிறார். நாம் அழைக்கப்பட்ட ஜனங்கள் நம்மை கர்த்தர் நடத்துகிறார் என்று பார்க்கும் போது அவர் நடத்தவில்லை. நாம் என்ன சொல்றது? நம்ம அறியாதபடி திரிந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு வாழ்க்கை, ஒரு விதமான ஒரு தோல்வியின் வாழ்க்கை, ஏக்கத்தின் வாழ்க்கை, சலிப்பின் வாழ்க்கையில் நம்ம திரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு என்ன செய்கிறார்? கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன். யார் கிடையாதுங்க? யூதன் கிடையாது, தேவ ஜனம் கிடையாது. கோரேஸ் என்கிறவர் யாருங்க? ஒரு அந்நிய தேவ ராஜாவா இருக்கிறார். அவரை குறித்து இன்னும் சற்று விலகி விட வேண்டும் என்று சொன்னால் எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வாசிங்கள். எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்தில் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினால் அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி. பாருங்க, பரலோகத்தின் தேவன் வெளிப்பாடு யார் கிடைத்ததுங்க? பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுக்கு கிடைத்தது. அவன் தேவ ஜனம் அல்ல, அவன் தேவனை அறியாதவன். அவனுடைய ஆவியிலே தேவன் ஏவினார். அதுக்கு நமக்குள்ள அபிஷேகம் இருக்கு, உடன்படிக்கை இருக்கு. நம்மள ஏவன மாதிரி தெரியல. என்னதுக்கு? வேற ஏதோ ஏவிட்டு இருக்குது, வேற ஏதோ ஆவியில நம்ம ஆண்டுட்டு இருக்கிறதுக்கு. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியானவர் ஏவினார். என்னை எதற்காக ஏவினார்? ஆலயத்தை கட்டும்படியாக. சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயமானது அடிமையாக்கப்பட்டு அங்கு இருக்கிற மேன்மையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கின்ற அந்த வேதனையான நேரத்திலே தேவனை வேதனைப்படுத்தினார்கள் ஜனங்கள். இந்த ஜனங்கள் தன் சொந்த நண்பனாக தேவனை வேதனைப்படுத்தி வெட்கத்துக்கு உட்பட்டார்கள். ஆனாலும் தேவனை செய்கிறார். யாரை எழுப்புகிறார்? பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசை எழுப்புகிறார். யாரை தான் எழுப்ப வேண்டும்? மோசை எழுப்பினது போல, யோசுவாவை எழுப்பினது போல, நியாயாதிபதி எழுப்பினது போல நம்மை எழுப்ப வேண்டும். நாம் சோர போனபடியினாலே நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அல்லவா? திட்டத்தை செய்து முடிக்க விரும்புகிறார் அல்லவா? ஆனால் நாம் சோர போனபடியினாலே, நமக்குள் அந்த வெளிப்பாடு இல்லாதபடியினாலே, விவரம் தெரியாதபடியினாலே யாரை எழுப்புகிறார்? அந்நிய ஜாதியாகிய ராஜாவாகிய பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசை எழுப்புகிறார். ஆவினை எழுப்புவதை பார்க்கிறபடியே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி. அவருக்கு தெளிவான ஒரு வெளிப்பாடு. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தார் என்று அவர் சொல்கிறார். தாவீது சொன்னது போல கர்த்தர் எனக்காக யாவற்றையும், அது போல இந்த ராஜா சொல்லுகிறான், பூமியின் ராஜ்யத்தை எனக்கு. இன்றைக்கு நமக்கு யார் என்ன தந்தார் என்று புரியல. பணம் யார் தந்தது? சுகம் யார் தந்தது? இந்த உயர்வை யார் தந்தது? இந்த ஜீவன் யார் தந்தது? இந்த மீட்பு யார் தந்தது என்று நமக்கு விளங்கவில்லை. விவரமாக பேசினாலும் கூட நமக்கு விளங்கல. கடந்த வாரம் கூட இயேசு கிறிஸ்து அவளுக்கு விவரமாக விவரத்தை பேசினார், விளங்கல. அதனால் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிறார்கள், சிதறி போகிறார்கள். மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல சிதறி போய்விட்டார்கள். தாவீது சொன்னான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார்,
ஆனால் அதற்கு பின்னால் வந்த ராஜாக்கள் சோரமாகிறார்கள், மக்கள் சோரமாகிறார்கள், அதனால் அடிமையாகிறார்கள், அதனால் வெட்கப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், வியாதிப்படுகிறார்கள். தேவனை விட்டு விலகி போனபடியினாலே, ஆனாலும் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யனாய் இருக்கிறபடியினாலே, தேவன் உருக்கமும் மன இரக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே மீண்டும் மீண்டும் நமக்காய் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். இரக்கத்தில் யாரவர்? ஐஸ்வர்யம் உள்ளவர், மனதுருக்கத்தில் மகத்துவமானவர். அவர் இறங்கி வர துடிக்கிறார். காரணம் என்ன? உங்களை ஒரு திட்டத்தோடு அழைத்தார், ஒரு நோக்கத்தோடு அழைத்தார். எவ்வளோ மக்கள் வெளியில் இருக்கிறார்களே, அவனுக்கெல்லாம் இந்த அழைப்பு இல்லையே, இந்த அந்தஸ்து இல்லையே, இந்த மேன்மை இல்லையே, இந்த சீர் இல்லையே, இந்த சிறப்பு இல்லையே ஜனங்களுக்கு. நம்மை போல உயிருள்ள தேவனை ஆராதிக்கும்படியான பாக்கியம் யாருக்கு இருக்கிறது? இவர்கள் சிதறி போனார்கள், மேற்படியாதபடி செய்து விட்டார்கள். சிதறி போனபடியினாலே அவளை மீண்டுமாய் கட்டும்படியாக யாரை எழுப்புகிறார்? பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசை எழுப்புகிறார். அவன் சொல்லுகிறான், இந்த ராஜ்யம் எல்லாம் யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தார். அவர் யாராய் இருக்கிறார்? பரலோகத்தின் தேவனாய் இருக்கிறார். 2 வாசிகள் 2:3. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பாருங்க, யூதாவில் உள்ள எருசலேமுக்கும் இந்த கோரேஸ் என்ன கிடையாதுங்க, சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு எனக்கு தேவனுக்குள்ள சம்பந்தம் இருக்கு, உங்களுக்கும் தேவனுக்கு தான் உறவு இருக்கு. உங்களையும் நிலையும் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொள்ளப்பட்ட உறவு நீங்க. இன்னும் அந்த விவரம் தெரியல, நமக்கு புரியல. நமக்கு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தெரிகிற மக்களாய் இருக்கிறோம். அதனால் கோரேசுக்குள்ளாக அந்த ஆவியை ஏவப்பட்ட செய்தினால் ஆலயத்தின் காரியத்தை கட்டுப்படியாக ஆண்டவர் உணர்த்துகிறார். அந்த புத்தகத்தை படிச்சுனா அந்த உதவிகளை எவ்வளவாய் காரியங்களை இந்த ராஜா செய்து கொண்டு வருகிறார். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஏசாயாவிலே 28 44 28 வாசிகள். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படி என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படி என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். சரிங்களா? யார் நிறைவேற்றுவான்? யார் நிறைவேற்ற வேண்டும்? நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும். யாரை நிறைவேற்றபடியாய் சொல்கிறார்? கோரேசை சொல்கிறார் நிறைவேற்ற. சாலமோன் ஆலயத்தை கட்டினார். அரண்மனையை 12 வருஷங்களாக ஆலயத்தை 7 வருஷம் கட்டினார். அதுல கூட என்னது? ஆலயத்தை 7 வருஷம் அரண்மனையில பிறகு 12 வருஷமா கட்டித்திருக்கிறார். எதன் மேல மைண்ட் பிடிச்சவருக்கு? அரண்மனை மேல. அவன் தகப்பன் என்ன கிடையாதுங்க, அரண்மனை இருப்பதை பார்க்கணும். ஆலயத்தின் பிரகாரங்களிலே வாசனை இருப்பதை தாவீது யோசித்தார். மகனுக்கு அந்த வெளிப்பாடு இல்லாதபடியினாலே அவன் உலக ரீதியான செல்வத்தை அவன் வாங்கிச்சான். உலக ரீதியான ஆசைகளை மேற்கொண்டபடியினாலே சாலமோனுக்கு பின்னால் ராஜ்யம் எல்லாம் பிரிக்கப்படுகிறது. சாலமோனின் மகனாகிய ரெகொபெயாம் மூலமாக ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் என்றும் யூதா என்றும் பிரிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? கோரேசு புரியுது நமக்கு. யோசிங்க, தேவன் நமக்கு புரியல. அதனால் யாரை எழுப்புகிறார்? கோரேசை குறித்து, அவனை மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்கிறவர் யார்? அவரே சொன்னார். உங்களுக்கும் எனக்கும் சொல்ல வேண்டிய கருத்தை யாருக்கு சொல்லுகிறார்? கோரேசுக்கு சொல்லுகிறார். விளங்க, 10 வருஷம் தேவனை ஏற்றுக்கொண்டு 15 வருஷம் தேவனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அழைப்பை பெற்று கிருபையை பெற்று வரங்களை பெற்று பாதுகாப்பை பெற்று மீட்பை பெற்றிருக்கிற எனக்குள்ளாக விளங்கல. யார் மெய்ப்பனாய் மாறிவிட்டார்? கோரேஸ். இஸ்ரவேலர்களுடைய ஆலயத்தை கட்டும்படியாக அவர் எழுப்புகிறார். 41 வாசிகள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக
வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை பாருங்க, அவ சித்தத்தை செய்யும் போது ஆண்டவர்களுக்கு முன்பாக என்ன செய்வார்? வழிகளை கோணலானதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? உங்க வாழ்க்கையில கோணல் இருப்பது காரணம் என்ன? அவ சித்தத்தை நான் செய்ய வைத்தால் கோணலும் மாணலமும் தான் இருக்கும். அதுக்கு கோணலும் குழப்பமும் தடுமாற்றமும் சஞ்சலமும் தவிப்பும் தான் இருக்கும். ஆனால் கோரேசுடைய வாழ்க்கையில ஒரு வெளிப்பாடை பெற்றுக் கொண்டான். எப்படி புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய சீஷனாகிய யோவான் ஒரு வெளிப்பாடை பெற்றது போல பழைய ஏற்பாட்டிலே இந்த ராஜா செய்து விட்டால் அவர்தான் தேவன் என்கிற ஒரு வெளிப்பாடை பெற்று அவருக்கு என்ன பிரியும், அவருடைய சித்தம் என்ன என்பதை என்ன பண்ணுகிறான்? அடிமைகளாய் இருக்கிற ஜனங்களை மீட்க முடியா அவங்க என்ன பண்ணாங்க? நீங்களே என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா விதமான காரியத்தை நான் கொடுக்கிறேன், பணத்தை கொடுக்கிறேன், செல்வத்தை கொடுக்கிறேன், நகையை கொடுக்கிறேன், எல்லா பொருளையும் கொடுக்கிறேன், என்ன பண்ணுங்க? அதை போய் நீங்க கட்டுவதற்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? உங்களுக்கு தான். நான் ராஜாவா இருக்கலாம், ஆனால் என்னை விட நீங்க யார்? நீங்கள் தான் பாக்கியமான ஜனங்கள் என்பதை அறிந்து அந்த மக்களிடத்தில் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட உங்களை தேவன் அவருடைய திட்டத்துக்குள் கொண்டு வரும்படியாக ஒரு சிலரை எழுப்ப போகிறார். வசனம் உங்களுக்கு விளங்காம இருக்கலாம், முடிவிலே விளங்கும். ஒரு சிலர் தொடர்ச்சியாய் பேசிக்கொண்டு வருகிறார். நான் உங்ககிட்ட பிரசங்கித்துக்கு வரேன், விளங்குது உங்களுக்கு தெரியல. எனக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு விளங்கிருக்கிற தெரியல. நான் விளங்கிக் கொண்டே வர பிரசங்கம் என்பது உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் பிரசங்கித்துக் கொண்டு வருகிறதான். முடிவிலே அது ஆமா, அது ஒரு ரகசியமான ஒரு பொருளா இருக்கிறபடினாலே முடிவில் விளங்கும். அதனால் நம் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவன் புதிய வாசலை திறக்க வல்லவர். கோரேசை கொண்டு ஆலயம் மறுபடியும் கட்டப்பட்டது. உங்கள் வாழ்க்கையில் கூட அவர் புதிய வாசலை திறக்கும்படியாக ஏதாவது ஒரு வழியை காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ராஜாவின் மூலமாக அந்த ஆலயம் கட்டப்படுகிறது. எடுத்து வாசிக்க 7ஆம் அதிகாரம் எஸ்ரா. ஐந்தாம் அதிகாரம் 11 வாசிக்க. அவர்கள் எங்களுக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாய் இருக்கிறவருக்கு அடியாராய் இருந்து இஸ்ரவேலின் பெரிய ராஜா ஒருவன் அநேக வருஷங்களுக்கு முன்னே கட்டி தீர்த்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் யாரை கட்டுகிறது? சாலமோன் ராஜா கட்டினான். அந்த ஆலயம் என்ன செய்து விட்டது? அந்த ஆலயத்தின் ஆலயம் எல்லாம் தடையாகிவிட்டது. அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். அடிமையாய் இருக்கிற அந்த பெர்சியா ராயத்துக்குள்ளாக யாரை எழுப்புகிறது? கோரேஸ் ராஜா எழுப்பிட செய்கிறான். அதை கட்டுப்படியை சொல்லும் போது இப்ப சொல்றாங்க, அவர்கள் எங்களுக்கு பேசுறமாக, நாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாய் இருக்கிறவரும் அடியாராய் இருந்து பெருமையா பேசுறாங்க. யாருனாங்க? நம்ம பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாய் இருக்கிற அடியார்கள் நாங்கள். நம்ம யார்? நம்ம வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய ஜனங்கள் தான். சொல்றாங்க என்ன பண்றாங்க? நாங்க யார்? நாங்க அடியாராய் இருந்தோம். அவங்களுக்கு நாங்க என்ன பண்ணுங்க? ஆராதிக்கிற மக்களா இருந்தோம், துதிக்கிற மக்களா இருந்தோம். எல்லாம் இருந்து என்னாச்சுங்க? ஆளை எங்க போயிடுச்சு? அவங்களை விட்டு விலகி போயிடுச்சு. ஆராதிக்கும்படி நெருங்கின தெய்வத்தை என்ன பண்ணாங்க? அவங்க தங்கள் நெருக்கம் பிரச்சனை போராட்டங்கள் இதை சொல்லி என்ன பண்ணாங்க? நெருங்கி வந்து என்ன பண்ணாங்க? தூரம் வாங்கிட்டு நெருக்கத்தை வாங்கிட்டாங்க. எதை வாங்கிட்டாங்க? நெருங்கி இருந்தா அதுக்கு தேவனோடு இருக்கிறதுக்கு உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமா இருந்தார். வேற எந்த ஜாதிக்கும் இது கிடையாது. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். காலையில கூட வந்து பார்த்தா வியூலாவும் வந்துடுச்சு. காலையில நேற்று நைட்டு பார்த்தா எங்கிட்ட சொல்லிச்சது, தாத்தா நான் காலையில வரணுச்சு. சரி பார்த்தா எழுந்துச்சு, கலைப்பா இருந்தது. வேண்டாமா நீ அம்மா கூட தூக்கிட்டுவாங்க. இல்லை தாங்க ரெடி ஆகிட்டு அம்மா பிடிச்சி நான் படிச்சு வந்தாங்க. 2 பேரும் எட்டு வந்தேன். நான் வண்டி வெளியில் வரும்போது ரோஷனும் 2 பேரும் பேசி வரும்போது அது சொல்றான், ஏசப்பா வந்தாரு. கனவுல சொன்னதுக்கு ஏசப்பா என்ன பண்ணாரு? தாத்தா கூட சர்ச்சுக்கு போனார். அதுக்கு சர்ச்சுக்கு அறைகள்லாம் வந்துடுச்சு. சொல்லிட்டே இருக்கேன். அது என்ன பண்ணுங்க? ஏசப்பா பத்தி பேசிட்டு போனதுக்கு ஏசப்பா பேசுவாரு சொல்லுவாரு. அதுக்கு 10 போனாங்க சொல்லுதானா சீக்கிரம் வந்து கொடுத்தா இல்ல ஏசப்பா சொன்னாரு தாத்தா கூட காலையில சர்ச்சுக்கு சிறு சபைதான் கர்த்தர் இருக்கிறார்.
நம்மை தட்டி எழுப்ப விரும்புகிறார். பாலகர் வாயிலே ஆவியை ஊற்றுகிற தேவன், ஊற்றுகிற தேவன். நாம் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்லிட்டே இருக்கணும், தேவனை வந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும். நாம் சொல்லாவிட்டால் அந்த பிள்ளைகளுக்கு யார் சொல்வார்? அது பார்த்ததோ சொன்னதோ என்று தெரியும், அது கர்த்தர் அறிவார். ஆனா அது அந்த சொல்றது தாத்தா தான் நம்மளுடைய தாத்தாவோட போட்டு ஏசப்பா கிட்ட சொன்னார். காய்வது கலைமாந்து கொஞ்சம் தூக்கிடுச்சு. தேவன் நம்மை எழுப்ப விரும்புகிறார். தேவன் நம்மை அவருடைய ஜனங்களாக முழுமை மாற்ற விரும்புகிறபடினாலே இங்கே அவர் என்ன செய்கிறார்கள்? வெற்றி பேசினாலும் கூட அவர்கள் எங்களுக்கு பேசுறமாக நாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாய் இருக்கிறவருக்கு அடியாராய் இருந்து இஸ்ரவேலின் பெரிய ராஜா ஒருவன் அநேக வருஷங்களுக்கு முன்னே கட்டி தீர்த்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். பார்த்தீங்கன்னா நீங்க மறுபடியும் கட்டணும். ஆமென் சொல்லுங்க. ஆலயத்துக்குரியவர்கள் யார்தான்? இயேசுவை ஆராதிப்பதற்கு தகுதி யாருக்குத்தான்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழைத்தார், நம்மை நீதிமானாய் மாற்றினார், அவரோடு கூட நெருங்கி போகும்படியான அந்த சாக்கியமாகிய உடன்படிக்கை நம்ம கொடுத்திருக்கிறபடினாலே விசேஷமான ஜனங்கள் எல்லாம் இந்த விவரம் 30 வயதாகிய 40 வயதாகிய 50 வயதாகிய என்னை போல 62 வயதாகிய எனக்கு வெளிப்பாடு இல்லை. ஒரு சிறு குழந்தைகளுக்குள்ளாய் அந்த வெளிப்பாடை கொடுக்கிறார். இங்கே இவர்கள் அங்கே ஆராதிக்க வேண்டிய ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? அநேக வருஷங்களுக்கு முன்னே கட்டி தீர்த்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கற்றோம். சிறப்பாய் சாலமோன் கட்டினார். உலகமெல்லாம் ஈர்க்கும்படியாய் சாலமோன் நாட்கள் இருந்தது. அவன் காலங்களிலே வெள்ளி ஒரு பொருட்டல் என்ன கிடையாது. வெள்ளி ஒரு மணல் போல இருக்குமா? வெள்ளி அங்க இருக்குமா? மணல் குவிந்திருப்பது போல மணல் போல இருக்குமா வெள்ளி? அப்பேற்பட்ட 40 வருஷம் அவனுடைய ராஜ்யம் சமாதானமாய் இருந்தது. ஆனால் அவனுடைய முடிவை பார்க்கின்ற போது வேதனைக்குரியதாய் மாறிவிட்டது. அவன் புற ஜாதியாகிய மனைவிகளை திருமணம் செய்தபடியினாலே முடிவில் செய்து விட்டான். அவன் விக்கிரகத்தை வழிபடுகின்ற வேதனைக்குள் அவன் தள்ளப்பட்டு விட்டான். உலகத்திலேயே சிறந்த ஞானி யார்தான்? அவனை போல அவனுக்கு முன்பு இருந்தது கிடையாது, அதற்கு பின்னும் இதுவரைக்கும் அவனை போல ஞானங்கள் இருக்க முடியாது. அந்த ஞானமுள்ள அவனுடைய வாழ்க்கையிலே முடிவு பின்மாற்று, முடிவு வேதனைக்குரியது. அந்த முடிவின் வேதனை நிமித்தமாக மறுபடியும் நம்ம இருக்கிற ஆலயத்தை கட்ட வேண்டிய நிலைமைக்கு போயிடுச்சு. நீங்களும் நானும் மறுபடியும் கட்டியும் தீரணும். பாதியில விட்டுட்டு போற உறவு கிடையாதுங்க. உலக சொல்லாத வீடு வரை உறவு சொல்லுங்க தெரியாது. இந்த உறவு அந்த உறவு என்னதுக்கு? இந்த உறவு அந்த உறவு அல்ல, நித்திய உறவு, நிரந்தர உறவு, சதா காலம் கூட இருக்கிற ஒரே உறவா இருக்கிறபடினாலே மறுபடியும் கட்டிதான் ஆலயத்தை யார் கட்டணும்? நீங்க தான் கட்டணும். பவுல் சொல்லுகிறார், ஆலயம் என்று சொன்னால் யாருன்னா நீங்களே தேவனுடைய, நீங்க தான் கட்டப்படணும். விட்டு விடவா உங்களை அழைத்தா? இல்லைங்க, விடமாட்டா. கோரேசை கொண்டாவது ஆலயம் கட்டப்படணும். அதற்காக அவனை ஏவினார். அவனை எப்படி பேசுகிறார் தேவன் வேதத்திலே? அவனை மெய்ப்பன் என்று சொல்லுகிறாரே. இயேசுதான் மெய்ப்பர் அல்லவா? நமக்கு யார் மெய்ப்பர்? கர்த்தரின் மெய்ப்பர் அல்லவா? ஆனால் கர்த்தர் யாரை சொல்லுகிறார்? கோரேசை முதல் சொல்லுகிறார். காரணம் என்ன? தன் ஜனங்களுக்காக, தன் ஜனங்களுக்காக ஜீவனையை கொடுத்தாரே, மற்றதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? புறஜாதியாகி அந்த மனுஷனை அழைத்து அவனை அபிஷேகித்து அவனை குறித்து பெருமிதமாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கோரேசியா என் மேய்ப்பன், அவன் என்னுடைய யாரா இருக்கிறான்? பெருமிதமாய் சொல்லுகிறாரே. யாரை பெருமையை பேச வேண்டும்? நம்மை குறித்து பெருமையை பேச வேண்டும் அல்லவா? கணத்துக்குரிய மக்கள் அல்லவா நாம். சேவான் மறிக்கின்ற போது பரலோகத்தை பார்க்கிறான். இயேசு எழுந்து நிற்கிறாரே. கணத்துக்குரிய தேவன் எழுந்து நிற்கிறார் அல்லவா? வானாதி வானம் பலதேவன் எழுந்து நிற்கிறார் அல்லவா? உங்களையும் என்னையும் மதிக்கும்படியான தேவன் அவர்.
கோரேசை மதித்துதான் வேறு சொல்லப்படுகிறது. 45:1 வாசிங்க. 44 கடைசி 28. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படி என்றும் நீ கட்டப்படு என்றும் தேவ ஆலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை நிறைவேற்றுவார். நீங்கள் துதிக்காவிட்டால் இந்த கற்கள் துதிக்கும். நீ மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வெகு வழி. அப்படி மெத்தனமா மௌனமா இருக்கும். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு யாருமே கிடையாது. அதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம என்ன பண்ண முடியலங்க, தேர்த்திக்க முடியல. இதுக்கப்புறம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? சபை என்றால் ஒரு கூடுதல் செய்ய சுவிசேஷத்தை இல்லை. நாங்கெல்லாம் இருந்த காலங்கள்ல சபையில் இருந்து நாங்கள் ஒரு கூட்டமா வெளிப்படுவோம், சுவிசேஷத்தை அறிவு எல்லாம் நடந்து சுவிசேஷத்தெல்லாம் வெளியில போய் சொல்லி இருக்கிறோம். ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிருக்காங்க பாஸ்டமா இருக்கும் போதுலாம். இப்ப அதெல்லாம் அதுக்கு அந்த மூச்சு பேச்சு அதை பத்தி ஏன்னா மறுபடியும் கட்டப்படணும் விரும்புகிறார் தேவன். இப்ப நம்ம பிரச்சனையே மேற்கொள்ள முடியும், நமக்கு இழுப்பறியா இருக்குல்ல. நம்மளுடைய நம்ம வாழ்க்கைக்கு அப்படி இருக்குங்க. தண்ணி ஊத்துங்க போயிடுற மாதிரி இருக்குது. அவங்க வாழ்க்கை கடைசியா தண்ணி ஊத்துங்க என்ன பண்றது, ஜீவன் போற அளவுக்கு இழுப்பறியா இருக்கு. ஏதோ வரமா ஆலயத்துக்கு வர இல்லைங்களா, 7:30 மணிக்காவது வந்துடும் இல்லைங்களா, 8 மணிக்காவது வந்துடும் இல்லைங்களா. எந்த லெவலுக்கு போயிட்டு பார்த்தீங்களா? நம்ம யார் கட்டுகிறது? கோரேஸ் கட்ட முடியாது. அஸ்திபாரம் யார் போடுகிறது? கோரேசுக்கும் தேவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். ஆபிரகாம் யாருக்கு? தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். கோரேஸ் அப்படி இல்லை. ஆனா கோரேஸ் தேவனை அறிகின்ற அந்த அறிவை கொடுத்து காரணம் என்ன? தன் ஜனங்களை உயிர்ப்பிக்கணும். உங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கணும். விடுவதற்காக அழைக்கல. கர்த்தர் நம்மை விடுவதற்காக அழைக்கல, மறப்பதற்காக அழைக்கல, மாறுவதற்காக அழைக்கல, வெறுப்பதற்காக அழைக்கல. இதெல்லாம் உலகத்தில் நீங்க பார்க்கலாம். மாறுவாங்க, வெறுப்பாங்க, நம்மளுவாங்கல்ல, உங்களை வித்தியாசமா யோசிப்பாங்க. இதெல்லாம் உலகத்தில். தேவன் அப்பேற்பட்ட தன்மை உள்ளவர் அல்ல. என் வாழ்க்கையில் 36 வருஷங்கள் பார்க்கிறேன். அந்த தன்மை அவர்கிட்ட பார்க்கல. எவ்வளவு உறவுகள், நண்பர்கள், எவ்வளவு பேரை பார்த்துட்டு, ஆனால் அவர்கிட்ட ஒரு இன்ச் அளவு கூட வெறுப்பை நான் பார்த்தது கிடையாது. வேற்றுமையை பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு அவர்கிட்ட பார்த்தது கிடையாது. எதையும் பார்த்தது கிடையாது. எப்போது பார்த்தாலும் நல்லவராகத்தான் இருக்கிறார். எப்போது பார்த்தாலும் கிருபையுள்ளவராகத்தான் இருக்கிறார். எப்போது பார்த்தாலும் இரக்கமுள்ளவராகத்தான் இருக்கிறார். பூமி நிலை மாறினாலும் அவர் மாற மாட்டார். அவர் மாற மாட்டார். எல்லாம் மாறும். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவது ஜெயிக்கதான் அழைச்சிருக்கிறார். ஜெயிச்சுதான் ஆகணும். நீங்க ஜெயிக்கதான் அழைச்சிருக்கிறார். நீங்க சொல்லுங்க, ஜெயிக்கணும். தோத்து போன தெய்வத்தை அல்ல, உயிர் தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறோம். தோற்பதற்காக அல்ல, சாவதற்குள்ளாக ஜெயிப்பதற்காக அழைத்திருக்கிறார். ஜெயிக்கணும். உங்கள் முகத்தை பிரகாசிக்கப்பட அழைத்திருக்கிறார். கோரேசை எழுப்புகிறார் தன் ஜனங்களுக்காக. அவர்கள் எழுப்பினால்தான் இயேசு உலகத்துக்கு வர முடியும். அவர்கள் முடங்கிவிட்டால் இயேசு எப்படி வந்திருப்பார்? இயேசு எப்படி சந்தித்திருப்பார்? அதனால் அந்த அஸ்திபாரம் யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. உங்களை தேவன் ஆலயம் கட்டுவதற்காக, உங்களுக்காக நான் ஆலயமாய் கட்டப்பட வேண்டும். அதனால் இந்த அனுபவத்துக்குள்ளாக அவர் செல்வதை பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிக்க மறுபடியும் எஸ்ரா 5ஆம் அதிகாரம் படிச்சிட்டீங்க. 12 வசனம். எங்கள் பிதாக்கள் பரலோகத்தின் தேவனுக்கு கோபமூட்டினபடியினால் அவர் இவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் கல்தேயன் கையில் கோபமூட்டினபடியினால். பார்த்தீங்களா? ஆலயத்துக்குரியவர்கள் என்ன பண்ணாங்க? கோபமூட்டினபடியினால். என்ன பண்ணணுமோ நம்ம கூட போட்டு அடிக்கடி கோபமூட்டுமா இல்லைங்களா? அவங்க ஜனமா
அவனுக்கு அவர் விக்கிரகமா சொல்லுங்க பார்க்கலாம், இருக்கிற இடத்துல அப்படி இருக்கிற மாதிரி. அவர் என்னை காண்கிறவர், என் பாதம் கல்விடாதபடிக்கு ஏற்றுகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர், தாங்குகிறவர், எவ்வளவு சொல்லிக்கிட்ட போகலாம்ல. அதனால் அவருக்கு கோபம் ஊட்டினபடினால் நேபுகாத்நேச்சர் என்னும் கர்த்தரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவனது ஆலயத்தை நிர்மூலமாக்கி ஜனத்தை பாபிலோனுக்கு கொண்டு போனான். அதுக்கு ஆலயத்தப்பட்டா நிர்மூலமாக்கிட்டான். ஆராதிக்க முடியாதபடிக்கு நிர்மூலம். இப்ப நம்ம என்ன பண்றாங்க? அறகுறைவா தான் ஆராதிக்கிறோம். எப்படி ஆராதிக்கிறோம்? எப்படி ஆராதிக்கிறங்க? ஒரு பாவனை, முழு மனதோடும், முழு இருதயத்தோடும், முழு பெருமத்தோடும், முழு ஆத்மாவோடும் ஆராதிக்கிறோம். சொல்லுங்க, ஆராதிக்கிறோம். மனதை கொண்டு சொல்லுங்க பாருங்க, ஆராதிக்கிறோம். இல்ல, என் தேவைக்காக, என் பிரச்சனை தீர்ப்பதற்காக. அதுக்குதான் தேவனை தேடுறோம். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அது தேடுவது கிடையாது. என் தேவை, எவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க, அவங்க தேவை முடிந்தா முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு ஒரு கேன்சர் வியாதியில வந்து பாதிக்கப்பட்டு டாக்டர்லாம் அவங்களை வந்து ரொம்ப பயத்துக்குள்ள இருந்தாங்க. அப்ப தேடி வந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஞானசனம் கொடுத்த பிற்பாடு அந்த அந்த இடத்துக்கு வரது இடம் கிடையாதுங்க, வர முடியாதுங்க. அதோட அந்த கனெக்ஷன்லாம் போயிடுது. என்ன பண்ணுங்க? இப்போ நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவர்கள் தேவைக்காக அந்த ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு எனக்குரிய ஒரு 8 வருஷமா ஜீவனோடு இருக்கிறாங்க. நம் வாழ்க்கையிலே இன்றைக்கு தேவைகளுக்காக தேவனை தேடுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல் அந்த கணம் இல்லை. தேவனானால் உன் கணம் எங்கே, பிதாவானால் உன் கணம் எங்கே? கணம் இல்ல, அந்த வேல்யூ, மதிப்பு மனசுல வந்து இல்ல, துடிப்பு இல்ல நமக்குள்ளாக, ஆவலை இல்ல நமக்குள்ளாக, ஆவல் இல்லை எனக்குள்ளாக, ஆசை இல்லை எனக்குள்ளாக. தேவனை குறித்து அங்கே கோபம் ஊட்டினபடியினாலே ஆலயம் என்னவாய் மாறுகிறது? இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கி ஜனத்தை பாபிலோனுக்கு கொண்டு போனான். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கோரேஸ் ராஜாவானவர் தேவனுடைய ஆலயத்தை கட்டபடி கட்டளையிட்டார். கர்த்தர் இடைப்பட்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியாமையே கர்த்தர் இடைப்படுகிறார். உயர்த்த உங்களுக்கு புரியாமலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால நீங்க வந்திருக்கிறீங்க. அவர் கைவிட்டு விட்டால், இவை பொழுது கைவிட்டாலும் முடிஞ்சு போச்சு. 1000 வருஷம் அவருடைய பார்வைக்கு ஒரு நாள். இவை பொழுது நதுங்க, இவை பொழுது முடிஞ்சிடும் இல்ல. என்னை விழி திறந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உறங்காமலும் தூங்காமலும் இலைப்படையாமலும் சோர்ந்து போகாமலும் என்னை விட்டு விலகாமலும் என்னை கைவிடாமலும் கண்மணி போல கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். புரிஞ்சுதுங்களா? தேவ அழைப்பு புரிந்ததா? தேவ அன்பு புரிகிறதா? நமக்கு புரியல. கோரேசை கொண்டு ஆலயத்தை கட்டுப்படியாக தேவன் எழுப்புவதாக நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக அந்த ஜனங்களுடைய காரியங்களை பார்ப்போம் என்று சொன்னால் 6ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காசு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதா? பாத்தீங்களா? அவங்க எழுதுறதுங்க, இவங்க ஜெபிச்சா தீர்க்காசு. ஆமென் சொல்லுங்க. ரகசிய உலகத்துக்கு தெரிந்த கிறிஸ்தவனா அது ஜீவன் உள்ளது. கிறிஸ்தவனா அது ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த நாட்கள் பிரிட்டிஷ் காலங்களில் வந்து இந்த மிஷனரிமார்கள் வந்து என்ன பண்ணாங்க, நம்முடைய தேசத்தையே மாத்திட்டாங்க. என்ன பண்ணாங்க? தேசத்தில் இருக்கிற அந்த அறிவை கொடுத்தாங்க. எல்லா விதமான அந்த பாரம்பரியங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து யாருங்க? மிஷனரிமார்கள். கிறிஸ்துவத்தின் மூலமாக ஒரு வெற்றி உலகத்துக்கு கிடைத்தது. கிறிஸ்துவின் போதனைகள், கிறிஸ்துவின் தன்மைகளை மிஷனரிமார்கள் வெளிப்படுத்த தேவனை காண்பித்தார்கள். இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். தேசத்தினுடைய காரியங்களை பார்க்கும்படி சொன்னா அந்த நாட்டில் என்ன பண்ணாங்க? கணவன் மரித்து என்ன பண்ண உடனே பெண் என்ன பண்ணுவாங்க? உடனே என்ன பண்ணுவாங்க? அவங்களும் மரிச்சு என்ன பண்ணுவாங்க? அப்படிதான் காலங்கள் இருந்தது. உடைகளிலே முன்னேற்றம் கிடையாது, படிப்பு முன்னேற்றம் கிடையாது. இப்படி எல்லாம் இருந்த காலங்களிலே
தேவனால் அனுப்பப்பட்டு ரட்சிப்புக்காய் அனுப்பினார். தேவன் அதுக்கு அடிமைத்தனத்துக்காக அல்ல, நம் தேசம் ரட்சிக்கப்படும்படியாக எப்படியாக இந்த கோரேஸ் ராஜாவை அவர்கள் மீட்கும்படியாக செய்தார். அது போல நம்ம தேசம் என்ன பண்ணாங்க, அடிமையா வந்தாங்க. என்ன பண்ணாங்க, அவர்கள் மூலமாக தான் நம் தேசத்தில் மாபெரும் மாற்றங்கள் முன்னேற்றங்கள். அதுக்கு இலமைத்தான் நம்முடைய நாடு வல்லரசு நாடுல இருக்கு. அந்த ஈக்குவல் இருக்கிற காரணம் என்ன, 200 வருஷத்துக்கு வந்த மிஷனரி மார்க்கம் மூலமாக தான் இந்த மேன்மை எல்லாம் கிடைத்தது, இந்த அறிவு கிடைத்தது. எனக்கு யார் மூலமாக, அன்றைக்கு தேவனால் அனுப்பப்பட்ட மிஷனரிகள். ஆங்கிலேயர்களா இருந்தாலும் யாரும் அதிகமா இருந்தாங்க, மிஷனரிகள் இருந்தாங்க. பெயர்கள் வரிசையால் சொல்லப்படுகிறது. எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்காங்க, நமக்கு அநேக காரியங்கள் தெரிந்திருக்கவே. அதுபோல்தான் இங்கே சொல்லப்படுகிறது, அவர் குமாரருக்கு தீர்க்காயுசு உண்டாக. அப்போ நம்ம மூலமாக எல்லாருக்கும் தீர்க்காயுசு கற்றுக் கொடுக்க வாங்க. நான் வெளிவாகத்தில் இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு போவேன். அந்த ஐயா படுக்கையிலே இருப்பார். அதுக்கு எப்பவுமே மீட்டிங் நடக்கும், படுத்துக்கிட்டே கை தூக்கிட்டு படுத்து இருப்பார். ஒரு மாசம் போய் நடத்துனா அந்த அம்மா கேட்பாங்க, ஐயா இந்த வருஷம் இருப்பார், இந்த வருஷம் இருப்பார். 10 வருஷத்துக்கு இருந்தார். அப்படி படுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் போவோம். நாங்க வெளிவாக வீடு இருக்கும் போது அங்க இருந்து அதை ஓடிட்டு போவோம். அதுக்கப்புறம் குடமா வந்து போயிட்டு இருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் அந்த கடைசி டிசம்பர் அந்த அம்மா கேட்பான், இந்த வருஷம் இருப்பாரா? ஜனவரி ஆரம்பிக்க என்ன பண்ண, இந்த வருஷம் படுத்துதான் படுத்துக்கிட்டே என்ன பண்ணுவாருங்க, எழுந்து உட்கார என்ன பண்ணுங்க, படுத்துதான் வந்தார். நம் மூலமாக தீர்க்காயுசை கொடுக்க வாங்க. உங்களுக்கும் தீர்க்காயுசை கொடுக்க அவர் ஜெபம் ஜெபிச்சுதான் இருக்கார். தீர்க்காயுசு யார்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட. மோசே 120 வயது பண்ணாங்க, அவருடைய பலன் குறையவில்லை, அவருடைய கண்கள் இது அடையல. இன்னைக்கு பலவீனம், பிரச்சனை, மூச்சு வாங்குது, மேல வந்தா அதுக்கு 60 படி ஏறி வந்தாலும் வாங்குது. இதுவே பெரிய பாடாகுது நமக்கு. யோசிச்சு பாருங்க, நாம் பிறருக்கு ஆயுசை கொடுக்கும்படியா இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சதுக்கு, கோரேஸ் ராஜாவுக்கு தெரிகிறது. நமக்கு இன்னும் விவரம் தெரியாமையே ஜெபிக்கிற மாட்டவரே, நான் மாத்துங்க. அவர் மாத்த மாட்டேன், நான் மாறணும் அப்படின்னு சொல்லுங்க. ஏமால கையை பிடிச்சு அவர்களாம் படுத்து சாப்பிடக்கூடாது என்று சொல்ல முடியும். ஆனா என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட உரிமையை கொடுத்துறாங்க. நீங்க வந்தாலும் சபைக்கு வரலாம், வராம போனாலும் உங்களை பிடிச்சி இழுத்துருவாரு. என்ன பண்றாங்க, அவரு இழுத்துருவாரு. என்ன பண்ண மாட்டார், அவர் விரும்ப மாட்டார். நமக்கு ஒரு செல்ஃபை கொடுத்துருக்காரு, நமக்கு இந்த சுயத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம ஏற்று நம்ம என்ன பண்ண, எதையும் செய்ய முடியும். என்ன பண்ண முடியுங்க, எதையும். நீங்க வந்தாலும் வரலாம், வராம போனாலும் அவருக்கு என்ன சொல்லுங்க. இங்கே நம் வாழ்க்கையிலே நமக்கு அந்த விவரம் தெரியாமல் இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினான், அவன் வீட்டில் இருந்து ஒரு உத்திரம். 7ஆம் அதிகாரம் 10 வாசிக்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளையும் நீதியையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்திலே பக்குவப்படுத்தி கொண்டான். அதுக்கு உதயத்தை பக்குவப்படுத்தி இப்படிதான் வாழணும். என்ன பண்ணுறீங்க, பக்குவப்படுத்தி. அதுக்கு எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. பக்குவமா நடக்கணும். யாருக்கிட்ட இருக்குதுங்க, பக்குவமா வாய முடிக்குதா சத்தம் வராது. நாம சொல்லுங்க, பக்குவமா நடந்தீங்கன்னா பிரச்சனை சொல்லுங்க. எல்லாத்தையும் எப்படி பண்ணுமோ பக்குவமா. இஸ்ராவுக்குள்ளான அந்த நாட்களை அந்த மாற்றம் வருவதற்கு காரணம் என்ன, அடிமைகளாய் போன ஜனங்களுக்குள்ளாக தேவனுடைய அந்த அன்பும் தேவனுடைய அந்த கிருபையும் இருந்தவனவன் அவங்களெல்லாம் பார்த்துதான் அந்த ராஜாவுடைய மனசு மாறுது. உங்க வாழ்க்கையில இயேசு இருந்தா எல்லாம் மாறும். ஆமென் சொல்லுங்க. இங்க மறுபடியும் வாசிக்குமாக, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் எதுக்கு பைபிள் கொடுத்திருக்கிறாரு, எதுக்கு கொடுத்திருக்கிறாரு, வருஷத்துக்கு ஒரு முறை படிச்சு முடிக்கணும் தான் கொடுத்திருக்கிறார். சொல்லி ஒரு 4 மாசம் ஆச்சு. எவ்வளவு பேர் முடிச்சிருக்கீங்க? முடிச்சிருவேன். ஒன்று பொருள் முடிச்சிருக்கேன். படிச்சுட்டே இருக்கணும். நம்ம எதுக்கு பைபிள்?
அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்காக தான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பதான் புரிஞ்சு கொள்ள முடியும். படிக்கும் அவருடையது. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். குடும்பத்துக்குள்ளாக நீங்க பக்குவமா இருக்கு. அவன் சொல்லுது, குடும்பத்தின் தலையாகி நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க ரட்சிக்கப்பட்டு எப்படி இருக்கணும்? நீங்க பக்குவமா இருக்கணும். வேதத்தை என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி ஒன்று ஆராயணும். இரண்டாவது பண்ணுங்க, இதன்படி 7 மணிக்கு சபை, அதன்படி என்ன பண்ண 7 மணிக்கு அதன்படி செய்யணுங்க. ரோட்ல ஒரு சட்டம் இருக்கு, அதுக்கு ரைட்ல போனா ரைட்ல போகணும், லெஃப்ட்ல போனா பண்ணுங்க. சட்டம் இருக்கு இல்லைங்களா? அந்த சிக்னல் தான் பண்ணணுமோ அதன்படி செஞ்சாதான் என்ன பண்ண முடியுங்க. அந்த மேற்கொண்டு போனா என்ன பண்றாங்க இப்போ? ஆமா, இப்ப கேமரா வந்துருச்சு இல்ல. நாமளும் ஒரு வாட்டி அதை தாண்டி என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். கேமரா ஷார்ட்டா பிடிச்சு என்ன பண்ணாங்க, ஏன் என் பேர்ல வண்டி கிடையாது, டேனி பேர் தான் போயிடும் வண்டி. அதுக்கு என் பேர்ல இருக்கு. அவங்க சொல்றேன், இப்ப வண்டி என்னாச்சு தாண்டி வண்டி. நான் டிரைவரா இருக்கு என்ன பண்ணேன், எனக்கு தெரியல சிக்னல் இருக்கு, கேமரா இருக்கு எனக்கு. நான் எனக்கு தெரியல, புடிச்சு நான் பிடிக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தா கேமரா ஆச்சுங்க. அப்படி என்னதுக்கு ஃபைன் ஏறிட்டே வருது. அதன்படி எதிர்படிங்க உலக ரீதியான மனுஷனுக்கு கேமரா இருக்குது பார்த்தீங்களா? நம் தேவனுடைய கேமரா இல்லைங்களா? பூமியின் கடையாந்தரத்தில் இருக்கிற எந்த மனிதனையும் காண்கிற தெய்வம். நமக்கு தெரியும் என்ன பண்ணுங்க, பாஸ்டர்லாம் கிறிஸ்துவ 7 மணி சொல்லினே கேட்டோம். நமக்கு எப்பதான் அறிவு வரும் பணம் பண்ணலாம்? எப்போ அறிவு வரும்? 5 விளையாடுது சொல்லுங்க பாருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இன்னும் அந்த ஒரு உபதேசத்திலே வரலையே. அந்த ஒழுங்கு என்பது என்ன தெரியுங்களா? உங்களுடைய வேலை அலுவலகம் இருக்கிறீங்க, நீங்க ஒழுங்கா போனதான் வேலையில நேரம் தான் ஒழுங்கு. இதுதாங்க உங்களுடைய வேலையில எதுதான் முக்கியமானது? நேரம் தான். நேரம் தான். எந்த ஒரு மனுஷன் நேரத்தை ஒழுங்கா தேர்வான பிறகு கர்த்தருடைய உயர்த்துவான். எத்தனைக்கு நான் காலையில குளிக்கலான்ட்டு நான் இந்த பக்கம் ஒரு தம்பி போன் பண்ணா, நீங்க வர முடியுமா? நான் என்னுடைய மகன் எக்ஸாம் போறாப்புல, இன்டர்நேஷனல் இன்ஜினியரிங் எக்ஸாம் போறாப்புல, வர முடியுமா? உடனே நான் குளிச்சுட்டு உடனே ஒரு 10 நிமிடம் பயணம் படிச்சு நான் பண்ணேன். போனேன், போயிட்டு அங்கே ஜப்பெல்லாம் பண்ணிட்டு பிற்பாடு கரெக்டாக நான் போயிட்டு நாங்கள் டைமிங் மாத்திரம் இது பண்ண முடியும். போயிட்டு அப்போ நான் ஒரு பார்த்தீங்கன்னா குரூப் போட்டு அந்த பாஸ்போர்ட் சைஸ்ல போட்டோஸ் எடுக்கணும். அது எடுக்கணும் யோசிச்சுல எடுக்க முடியும். அப்போ அந்த பெரிய மகன், அந்த அவருக்கு தம்பியுடைய பெரிய மகன், அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போறதுக்கு அந்த அந்த போட்டோஸ் இருக்கு, எது பண்ணது இல்லைங்க, சரி எங்கேயாவது எடுத்துட்டா போட்டோ நினைச்சு. இல்லைங்க, இந்த நாட்டுக்கு போறீங்கன்னா இந்த போட்டோ இப்படிதான் எடுக்கணும். ஜெர்மன் போட்டோனா எடுக்கணுங்க, ஜெர்மன் போற மாதிரி ஒரு போட்டோ நீங்க எடுக்கணும். அதுக்கு ஒரு ஸ்டுடியோ இருக்கு, நீங்க வாங்க. நான் பண்ண எடுத்து போயிட்டேன். நான் இங்க தேடிக்கிறேன், ஏதாவது சந்தில சின்ன கடை போட்டோ ஸ்டுடியோ இருக்குமா, என்ன பண்ணலாம், பட்டுக்கு ஒரு 6 போட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு என்ன பண்ணாரு, நீங்க அவங்க அந்த போட்டோ பண்ணணும், இப்படி இல்லைங்க, இப்படி பண்ணுங்க, என்ன பண்றாங்க, அப்படி ஆட்டாதீங்க, எப்படி ஆட்டாதீங்க, என்ன பண்ணலாம், ஜெர்மனுக்கு ஒரு தனியான ஒரு போட்டோ ஜெர்மனுக்கு தெய்வ சித்தமா அடுத்த மாதம் போவதற்கான ஒரு வாய்ப்பை கற்றுக் கொடுத்து சொன்னதை செய்யுங்க. ஒவ்வொன்றும் காரியம் ஆரம்பித்து முதல் கொண்டு ஒவ்வொன்றும் ஒரு மனிதனை அதை எடுக்கணும்னு நினைச்சு தம்பி வாலண்டரியா அந்த எனக்கு அந்த நாலேஜ் தெரியல, அந்த விவரம் தெரியல, அந்த மகன் கொண்டு போயிட்டு அந்த இடத்துல அவரே பணத்தை கொடுத்து நான் பாருங்க அந்த போட்டோஸ் அப்படின்னு கண் கலந்து ஒவ்வொன்றும் ஒரு ஏறக்குறைய இந்த ப்ராசஸ் ஒரு 3 மாசமா நடந்துட்டு வருது. அந்த ஜெர்மன் இருக்கிற தம்பி 28 வயசு தான் இருக்கும். எனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் என்ன பண்ணாங்க, எனக்கு வேண்டிய அந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் அப்படி நேர காலம் இல்லாதபடிக்கு மனித உதவி அற்று போனாலும் ஒரு ஒத்தாசை அற்று போகுது. நேரம் இல்லாம வராங்க. எனக்கு நைட் 2:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய மெசேஜ் வந்துடும். எனக்கு சந்தோஷமான ஒரு செய்தி 2:30 மணிக்கு வரும். எங்கெங்க போகணும் அங்க கர்த்தருடைய அந்த ஈவை நான் பார்க்கிறேன். இந்த விசாவுடைய ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஃபீஸ், அதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு போனேன். ரொம்ப பார்க்க என்னை பார்த்து அவனுக்கு வெறுப்பாயிடுச்சு. என்ன அந்த ஊருக்கு போற மாதிரி எங்க போய் என்ன பண்ணா அவனுடைய ஃபேஸ்லயே ரியாக்ஷன் பண்ணா இல்லை நல்லா கிடைக்காது உங்களுக்கு அப்படின்ட்டு 2-3 நாள் போனா அவன் ஒரு மாதிரி என்ன ட்ரீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் பார்த்தா வெளியே வந்து பார்த்து கொண்டு வந்தாரு. ஓஹோ இது மாதிரி கரெக்ட் ஆகுது, இவருக்குள்ள நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுன்னு நான் விட்டு ஒரு குறிப்பிட்ட தம்பிக்கிட்ட நான் பேசினேன்.
அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆபீஸ் வச்சாங்க. அங்க போனா அவ்வளவு ஒரு பெரிய இடம். அங்க இருக்கிற பெரிய அந்த ஆபீஸ்ல வந்து ஒரு பெரிய மேனேஜர் அவர்கிட்ட போயிட்டு அவர் என்ன பணியோடு கூட கூப்பிட்டு அந்த ஒவ்வொரு ப்ராசஸும் எனக்கு ஒரு இதுவும் வழக்கு தெரியும். ஒரு நாலேஜ் கிடையாது அதை எப்படி அந்த டைம்ல நான் போன டைம் வந்து அந்த ஜெர்மன் இருக்கிற தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணி அவர் மூலமா தான் அவர் கேட்பாரு ஒவ்வொன்றும். நான் வேலை முடிக்கிறது தான் என்னுடைய வேலை. என்னதுக்கு ஒன்றுமே எனக்கு தெரியல. ஒவ்வொன்றையும் பண்ணி அவ்வளவு ப்ராசஸ் பண்ணி எனக்கு கிளியரா அவர் பண்ணிட்டு எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு 90% பிடிச்சிருச்சு. நாளைக்கு நான் புதன்கிழமை மணிக்கு அந்த எப்படி போகணும் எப்படிலாம் போயிட்டு ஒன்று பேச வேண்டியது இல்லை. அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா கொடுத்துட்டாங்க. எதற்கு சொல்லி சொன்னால் கர்த்தர் திட்டம் பண்ணினார், அதை திட்டம் பண்ணிட்டார். 98ல 98ல என்கிட்ட சொன்னதை நான் மறந்துட்டேன். எனக்கு வயசாயிடுச்சு. இதுக்கப்புறமா நான் யோசிப்பதற்கு இடம் கிடையாது, தகுதியும் கிடையாது. அதற்குரிய ஒரு வாய்ப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படின்னு ஓடிட்டு போயிடலாம் யோசிச்சேன். கர்த்தர் திட்டம் பண்ணிதை நிறைவேற்றுகிற தெய்வம். அதை தொடர்ந்து ஜெபம் பண்ணுது. அதனால நான் தொடர்ச்சியா நான் உங்களோட கூட ஒவ்வொரு வாரம் பேசிட்டு இருக்கேன். ஒரு 3-4 வாரம் நான் இருக்க மாட்டேன் நினைக்கிறேன். நீங்க தான் என்ன பண்ண நேரத்தை உற்சாகமா கர்த்தரை ஆராதிக்கணும். அதுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறான். ஆனா ஒவ்வொரு காரியத்தை நான் பார்த்தேன். எனக்கு கர்த்தர் உதவி செய்யும். நான் வந்து அந்த தம்பி சொல்றாங்க, அங்கிள் அப்படிதான் அங்கிள், இந்த மாதிரி தேவன் உங்களோட தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். நீங்க நான் எதுவும் என்ன பண்ணுங்க, நான் எதுவும் செய்யல. அந்த பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், பேங்க்ல வந்து இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு நம்ம. அந்த தம்பி அந்த பேலன்ஸ் என்ன பண்ணது அனுப்பிச்சுட்டு அங்க இருந்து அனுப்பிச்சுட்டு யோசிக்க விளையாட்டு நேரம் ஒரு விளையாட்டு 27-20 வயசுல இருக்குது. இங்க பக்கத்துல இருக்கு, அங்க இருக்கிறாரு. அவர் எப்படி அந்த தாட்ஸ்லாம் வருகிறது கொஞ்சம் சரி ஒரு மாதிரி யோசிச்சா கூட கருத்து தட்டினே இருக்காரு. நான் சொல்லிட்டேன் இல்லையா நடக்கும். அதுக்கு நான் தினால் நீங்க தொடர்ந்து ஜோமானீங்க அப்படின்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்க. நீங்க உங்களுக்கு ஆசை இல்லை நான் போறது. ஆனா இயேசுவுக்கு ஆசை, என் தேவனுக்கு ஆசை. எப்படின்னா என்னுடைய பயணத்தை அவர் பார்த்திருக்கிறார். இந்த 25 ஆண்டுகள் நம்முடைய பயணத்தை அவங்க பார்த்திருக்கிறார். அவமானங்கள், நிந்தனைகள், வேதனைகள், இழப்புகள், வறுமைகள் மத்தியிலே அவருக்காக கடுகளவு உண்மையால் செய்ய முடியாத ஊழியத்தான். அது முடிச்சுன்னா அதுக்கு மேல பெரிய ஒரு காரியத்தை செய்யணும். ஜெபிப்பதெல்லாம் கர்த்தாவே ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு திருச்சபையில் ஒரு பீட அடையாளத்துக்காக நான் ஒரு முறை அது மேல இருந்தோம் எதிர்த்து இருந்தேன். அப்போ நான் ஒரு அடையாளம் ஞாபகம் இருக்கு. அந்த எனக்கு ஒரு சபை கொடுக்குறீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் அப்பெல்லாம் இல்லை, ஃப்ரிட்ஜும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து கிறிஸ்டி பார்த்தா அவங்க வந்து என்கிட்ட ஒரு 16,000 கொடுக்குறான். அம்மா கிட்ட வச்சுக்க, நான் வீடு வாடகை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் கொடுக்குறான். அந்த அடையாளம் அதை வாங்கினேன். அடுத்த 2 மாசத்துக்கு அடுத்த கத்த சபையை கொடுத்தான். ஒவ்வொன்றும் அடையாளம். இந்த ஒரு பயணம் முடிஞ்சுதான் ஒரு பெரிய அடையாளத்தை தேவன் செய்வான். திட்டம் பண்ணினா செய்து முடிப்பார். அதனால் நம் வாழ்க்கையில் 10 வருடம் வாசிக்க கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளை நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இதயத்தை பக்குவப்படுத்துங்க. அப்படின்னா பாருங்க, கர்த்தருக்காக வாழ்கின்ற ஒரு பக்குவம் நமக்குள்ள வரணும். குடும்பத்துல இப்படி இருக்க வேண்டும் ஒரு பக்குவம் வரணும். கணவன் கிட்ட எப்படி இருக்கணும், மனைவி கிட்ட எப்படி இருக்கணும், பிள்ளை கிட்ட எப்படி இருக்கணும், வெளியே போற இடத்துல எப்படி இருக்கணும் என்கிற ஒரு பக்குவம் நமக்குள்ள. அந்த தம்பி அதுக்கப்புறம் சொன்னாப்புல, அங்கிள் நீங்க அந்த நார்மல் ட்ரெஸ் தான் போனேன், அதுக்கப்புறம் நீங்க வெனஸ்டே போவீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ட்ரெஸ்ஸை பத்தி உங்களுக்கு தெரியாது. நல்லதுக்கு அந்த 25 வயசு தம்பிக்கு தெரியுது நம்முடைய அந்த பக்குவம் தெரிகிறது. அதனால் இந்த நாளிலும் கூட நீங்க பக்குவப்படுங்க. கர்த்தர் கூட நாங்க நீங்க பக்குவப்படுங்க. உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை செய்து முடிப்பார். யாரை கொண்டாலும் கூட தேவன் உயர்த்த நல்லவர். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு சில மேன்மையெல்லாம் கர்த்தர் நம்ம மற்றவர் மூலமாய் செய்வார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர் நீங்க உயர்த்தப்படணும், அதுதான் தேவ சித்தம். நீங்கள் கீழாதல்ல சொல்லுங்க, நீங்கள் மாறாதல்ல சொல்லுங்க. அதையாவது சொல்ல மாட்டீங்க, அதையாவது சொல்லுங்க. நீங்க மாறாதல்ல சொல்லுங்க. அந்த தலையை முடிங்க, நீங்க தாங்க தலை.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கீழாக அல்ல, நீங்கள் மேலாக போறீங்க. வருகின்ற புதிய ஆண்டுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்க எப்பயும் கொடுத்து என்ன பண்றாங்க, எப்பயுமே கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுங்களா? என் ஜனங்களை மீட்கும் வருஷம் இந்த முடிவுக்குள்ளாக அதை மீட் பண்ணி பார்ப்பீங்க. சொன்னேன், செய்வேன், அதை முடிச்சு கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்னா அதை அப்படியே கடைசி வசனம் வாசிங்க. 46:11. ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூரத்திலிருந்தும் வரவழைத்தவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முடிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாவற்றுக்கும் சிறுமாதையில் பயப்படாது. பிதாவுக்கு மேல் பிரியமாக இருக்கிறார். நாம் கண்களை முழுவதும் திட்டம் பண்ணிட்டார். உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கு தேவனுக்கு. உங்க நினைவும் என் நினைவும் சிறிது. அவர் நினைவுகள் எல்லாம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அந்த உயர்வு அவர்கிட்ட இருக்கிறது. உங்களை சிம்பிளா மற்றவங்க யோசிக்கணும், உங்களை அற்பமா மற்றவங்க சிந்திக்கணும். அவர்கள் அப்படி யோசிக்கவே இல்லை. அழைத்த நாள் முதல் கொண்டு உங்களை உயர்த்தவே யோசிக்கிறார். யோசித்ததை செய்து முடிப்பார். அவன் யோசனை எல்லாம் அவன் நிறைவேற்றினான். தேவன் என்ன யோசித்தாரோ அதை எல்லாம் போலே நிறைவேற்றினார் தன் ஜனங்களுக்காக. அது போல உங்கள் வாழ்விலே எதையெல்லாம் தேவன் செய்ய யோசிக்கிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்றுவார். நன்றி ஆண்டவரே. அவர் மேன்மையாகவே சிந்திக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கோரேசின் மூலமாக ஆலயம் கட்டப்பட்டது. அதுபோல எங்கள் வாழ்விலும் கூட அநேக பாதைகளிலே எங்களுக்கு நன்மைகளை கொடுத்து இதுவரைக்கும் எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டிக்கொண்டு வருகிறேன். சோர்வுகள், சோதனைகள், பலவீனங்கள், வீழ்ச்சிகள், வேதனைகள் எங்கள் வாழ்வில் வந்து விடுகின்ற போதெல்லாம் தாங்கி ஏந்தி சுமந்து இதுவரைக்கும் நீ நடத்தி கொண்டு வருகிறீர். உன் திட்டத்தை செய்ய போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் என்னென்றைக்கும் இருப்பதாக.